இது உனக்கு மட்டும் இல்லம்மா, 100ல பாதி பேருக்கு இப்படித்தான். எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது இல்லம்மா, மாறிடும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன வந்தாலும் நான் வாழ வெட்டிய வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. என்னடி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அதை சொல்ல வரல. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். நானும் அதுதான்மா சொல்றேன். எல்லாம் மாறுற வரைக்கும் நான் கண்டிப்பா பொறுமையா இருப்பேம்மா. அது போதுமா எனக்கு? வசந்தி, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உன் புருஷனை விட நீ அதிகமா படிச்சவ. இவ்வளவு பொறுமையா இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்ல, நீ கத்து கொடுத்ததாம்மா. இங்க அழுதா கூட சத்தம் இல்லாம தான் அழணும். வாய் விட்டு அழக்கூட முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நீ கழுத்து நீட்டிட்ட. உன் வாழ்க்கையை பத்தி கூட நான் யோசிக்கலையே. அதை நினைச்சு இப்ப நான் வேதனைப்படுறேன். என்னால தாங்கிக்க முடியலம்மா. பெத்த மனசு கேட்கலையே. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். ஆண்டவன் இருக்கா, நமக்கும் நல்ல நேரம் வரும். கண்டிப்பா வரும். நீ படுத்துக்கம்மா. நீயும் படுமா. நீ படு. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்ன எதுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அது அது ஒண்ணும் இல்ல. நீ படுத்துங்க, காலையில பேசிக்கலாம். என்கிட்ட எதையும் மறைக்காத. என்னன்னு சொல்லு. சொல்லாம நீ விட மாட்டியே. ஒண்ணும் இல்ல, உன் அத்தை பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்காங்க. அப்படியா? என்னம்மா இது, இவ்வளோ நல்ல விஷயத்தை இவ்வளோ லேட்டா சொல்றியே. அதுவும் நான் கேட்டதுக்கு அப்புறமா சொல்றேன். ரொம்ப மோசமானே. இன்னொன்னு சொல்ல போறேன். அத கேட்டுட்டு சொன்னேன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்னம்மா அது? உங்க அத்தை ரொம்ப வசதியானவங்க. விசேஷத்துக்கு வசதியானவங்கெல்லாம் வருவாங்க. அந்த நேரத்துல உன் தங்கச்சி கழுத்துல காதல் எல்லாம் எதுவும் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும். அதனாலதான் உன் நகைய கொஞ்சம் கொடுத்தேன்னா சீமந்தத்துக்கு நல்லா இருக்குமேன்னு கேட்கலான்னு. எனக்கு ஒன்ன விட்டா வேற யாருமா இருக்கா? இவ்வளவுதானாமா? இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? சரி, எப்ப சீமந்தம்னு சொல்லு. அடுத்த வாரம் சனிக்கிழமை. சரி, நீ கவலையே படாத. நகையோட முதல் நாளே நாங்க வந்துருவேன். நிஜமா தான் சொல்றியா? நிச்சயமாமா. வசந்தி, நகையோட வரலனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் வராம இருந்துடாதம்மா. கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீ கவலைப்படாத. சரி, நீ தூங்கு.
பப்ளிசிட்டியும் பரபரப்பையும் ஏற்படுத்தும் ராம் குடும்பம். ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வரதராஜனின் இரண்டாவது மகளான வித்யா சொத்தில் பங்கு கேட்டு வழக்கு தொடர்ந்த விவரம் வருமாறு. என்னங்க இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, வாங்களே நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதான் ரொம்ப முக்கியம். பேப்பரை பாரு. வரதராஜன் இரண்டாவது மகளான வித்யா சொத்தில் பங்கு கேட்டு, ஐயோ கடவுளே, ஏன் இப்படி குடும்பத்தை கேவலப்படுத்துறா? என்னங்க நம்ம குடும்பத்துல ஏதாவது சின்னதா நடந்தா கூட இப்படி பேப்பர்ல போட்டு நம்ம மானத்தை வாங்குறாங்களே. பாரதி, என்னம்மா ஒரே டென்ஷனா இருக்கு? அது மாமா பேப்பர்ல. பேப்பர் அப்பா, பேப்பரை பாருங்க. நீங்களே பாருங்க. எல்லாம் இந்த கிருஷ்ணா வேலையா தான் இருக்கும். அதான் கோர்ட் வாசல்ல கிருஷ்ணா வித்யாவை நின்னுகிட்டு அந்த பத்திரிகார பொண்ணுகிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி கண்ணாபின்னான்னு பேசினாங்களே, அதோட ரிசல்ட் தான் இது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை அப்படியே துண்டமா வெட்டி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல தோணுது. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவுசெய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் உங்களையே நம்பி இருக்கிற என்னோட கதை, என் பிள்ளைங்க கதை என்ன ஆறுது? ஆமா, உன் குழந்தைங்களா சின்ன பாப்பா, பால் குடிக்கிற பாப்பா. ஆமா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா அவங்கள ரோட்ல நிப்பாங்க. பாருங்க மாமா, வெள்ளிக்கிழமை அதுவுமா எப்படிலாம் பேசுறாருன்னு. இவருக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? டே ராம், அறிவு கிட்ட தரமா ஏதாவது பேசாத. நீ விடுமா, அவன் மடத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். அவ அப்பனை போட்டதுக்கு பதிலா அவளை போட்டிருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். பேப்பரை பாக்குற அத்தனை பேருக்கு நீ தான் பட போகுது. ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹலோ, சொல்லுங்க. பேப்பர்ல பார்த்தேன். சரி. அடிக்கடி உங்க ஃபேமிலி பிரச்சனை பேப்பர்ல வருது போல இருக்கு. ஆமா ஆமா. அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே போயிட்டு இருந்தா உங்க கூட பண்ற பிசினஸ் கட் பண்ண வேண்டியது வரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. கட் பண்ணுங்க. இந்த பரதேசி என் பிசினஸை கட் பண்றானா? எப்படி எப்படி ஏத்தி விடுறான் பாரு. ஆரம்பிச்சிட்டானுங்க கோசலம் விசாரிக்க. இனி நிறுத்தவே மாட்டானுங்க. டே ராம், முதல்ல அந்த போனை ஆஃப் பண்ணி விட. வேணாம்பா, அப்புறம் நேர்லயே வந்து கொண்டுடுவானுங்க. பார் இறைவா, அடுத்த பரதேசி பரதேசி. ஹலோ ராம். ஹலோ, பேப்பர் பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்களும் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி சின்ன விஷயமா பேப்பர்ல வர அளவுக்கு வச்சுக்கிறீங்க? அந்த மாதிரி வராம பாத்துக்க முடியாது. அது முடியாது சார். இல்ல சார், நீங்க கண்டிப்பா என்னன்னா பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரிலாம் பப்ளிக் கிட்ட நீங்க கெட்ட பேர் வாங்கவே கூடாது சார். இப்படி இருந்தீங்கன்னா நம்ம கிளப்புக்கே அது கெட்ட பேர் ஆயிடுமே. நீங்க உங்க பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணுங்க. நாங்க வேற ஆளை போட்டுக்கிறோம். உங்களால எங்க பேருக்குள்ள கெட்ட பேர் வரும். பிசினஸ்க்கும் கெட்ட பேர் இல்லையா? அது நல்லா இல்ல சார். ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஹலோ. என்னமோ கிளப் மெம்பர்ஷிப் தூக்குறான். போடா. இதுக்கு தாண்டா நான் அப்போவே சொன்னேன், கோர்ட்டு கேஸ்ன்னு அலையாம ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துருவோன்னு. வித்யாவும் ஒத்துக்கல, நீ இறங்கி வரல. நான் எதுக்குப்பா இறங்கி வரணும்? எனக்கு அப்புறம் பிறந்தவளுக்கு அவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? எப்போ பேப்பர் என் பேரை நான் அடிச்சிட்டாலோ அவளை கோர்ட்ல நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவளுக்கு ஒரு பைசா, ஒரு சல்லி காசு கூட கிடைக்காம பண்றான். ராம், உன்னால முடியாதுப்பா. ஏன் முடியாது? அப்பா, அவ சாகிற வரைக்கும் வாய்தா வாங்கி வாங்கி அப்படியே வாய் கோணியே செத்துருவா. இப்படிதான் கேரளா கொழிஞ்சாம்பாறையில பேப்பர்ல படிச்சேன். நம்ம குடும்பம் மாதிரியே ஒரு குடும்பம் அண்ணன் கிட்ட தகராறு பண்ணி சொத்து கேட்டு தங்கச்சி கேஸ் போட்டான். கேஸ் போட்டு பொண்ணா இருந்தப்ப பாட்டியாகி 85 வயசுல செத்தே போயிட்டான். இப்போ அவ குழந்தைங்க பேரம்பேத்தியிலேயே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கு. தலைமுறை தலைமுறையா நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க.
அவளுக்கு 10 பைசா கிடைக்காது. அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்தும் ராம் குடும்பம். அது சரி. என்ன நியூஸ் சித்தப்பா? சூப்பர்மா. கொடுத்த காசுக்கு 200 பங்குக்கு வேலை செஞ்சிருக்காங்க இந்த பத்திரிக்கைக்காரங்க. பாராட்டப்பட வேண்டியதுதான். கிருஷ்ணா, மீண்டும் ஊடகங்கள் மூலம் கேவலப்படும் ராம் குடும்பம். செய்தி டேஸ்டா இருக்குல்ல? இதையே தலைப்பு செய்த போட்டுதான் நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கு. ஆனா அப்படிலாம் ஹெட்லைன்ல போட மாட்டாங்களே. ஏன்? அதுல ஊடகங்களோட விஷயமும் இருக்கே. ஓ கரெக்ட். வேற என்ன டைட்டில் கொடுக்கலாம் சொல்ல? அதெல்லாம் விஷயத்த சொன்னா போதும், யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு தலைப்புல போட்டுருவாங்க. ஓஹோ வந்துட்டா. என்னது இது? ஸ்வீட். ஸ்வீட் எனக்கு கிடையாதா? வரேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன ஸ்வீட் எல்லாம் செஞ்சு அசத்துற? நல்ல செய்தியை கேட்கும் போதும் படிக்கும் போதும் ஸ்வீட்டோட ஆரம்பிச்சா ஆரோக்கியம் தானே. ஓ இப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிட்டா ஆரோக்கியம் வருமா? ஆமாங்க, இனிப்பு கூடுங்க. ஆஹா, சக்கரை தான் கூடும். இல்ல உடம்புல சக்கரை நோய் வரும்னு சொல்ல வந்தேன். சந்தோஷத்துக்கு முன்னாடி எந்த வியாதியும் கூடாது. அது சரி, சந்தோஷத்தோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்க. என்ன? இல்ல இந்த கப்ப சொன்னேன். ஓஹோ, பத்தலனா உள்ள கடாயில இருக்கு, போய் மொத்தமா சாப்பிடுங்க. இரு முதல்ல இத சாப்பிடுறேன், அப்புறமா உள்ள போய். சூப்பர் சூப்பர், ரொம்ப பிரமாதம். ஏன் கிருஷ்ணா, இந்த நியூஸ் அப்பா பார்த்துட்டு ராமுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாரும் அவனை போன்ல தாளிச்சிருப்பாங்கல்ல? கண்டிப்பா. நேர்லயும் நிறைய பேர் பேசி வேதனைப்படுத்திருப்பாங்க. அவன் இந்த நிலைமையில வெளியில போவான்ற. அதுக்காக வீட்ல எவ்வளவு நாள் தான் அடைஞ்சு கிடக்கிறது? ஆபீஸ்க்கு போலனாலும் ஜிம்கானா அது இதுன்னு ஏதாவது கிளப்புக்காவது போய் தானே ஆகணும். ஓஹோ, போன்ல பேசினவங்க எல்லாம் அவனை தாளிச்சிருப்பாங்கன்ற. ஆஃப் கோர்ஸ். ஒருவேளை நியூஸ் பேப்பர் இன்னைக்கு யாரும் பார்க்கலன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நம்ம அப்பப்போ கொடுப்போம்ல. இந்த கேஸ் எவ்வளவு நாள் போகும் கிருஷ்ணா? நாம இழுக்கிற வரைக்கும். அடுத்த அடி அவனுக்கு விழற வரைக்கும் இந்த கேஸை நம்ம இழுத்துக்கிட்டு இருப்போம். இல்ல சித்தப்பா, சொந்தம் பந்தம் சொத்துன்னு எல்லாத்தையும் எழுந்து அவன் நடு ரோட்டுக்கு வர வரைக்கும் இந்த கேஸை நம்ம இழுக்கணும். அவன் ஒரு நாள் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நிம்மதியா தூங்க கூடாது. இல்ல 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 இல்ல, இது ரொம்ப லாங் டைம் பிளானா இருக்கே கிருஷ்ணா. உடனே ஏதாவது பண்ணி அவனுக்கு கிருஷ்ணா. பிளான் ரொம்ப நல்ல பிளான்லாம் போடுற கிருஷ்ணா. உனக்கு இருக்கிற அறிவுக்கு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போலாம். இது ரொம்ப ஓவர் சித்தப்பா. ஓவரா போகணும்னு தான் ஆசைப்படுறேன், நடக்க மாட்டேங்குதே. என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்றேன். மச்சானுக்கு போன் பண்ணி கண்ணா பின்னான திட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சித்தப்பா, இதெல்லாம் தேவையா? தேவைதான். இப்ப பாரு விளையாட்ட. வேணாம் சித்தப்பா. சித்தி, நீங்களாவது சொல்லுங்க. ஏங்க விளையாடாதீங்க. என்ன உங்க அண்ணன் சென்டிமெண்டா? அதான் அண்ணனே வேண்டான்னு வந்தாச்சு. அப்புறம் அண்ணன் என்ன ஆட்டுக்குட்டி என்ன? இப்ப பாரு விளையாட்ட. புது நம்பரா இருக்க. ஹலோ Hello? I am your friend, Sushila here. சுஷீலா? எந்த சுஷீலா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் கூட ஸ்வீட்டா ஹலோ சொன்னனே. அப்படியா? சொல்லுங்க. அப்படியா? ராம் குரூப் கம்பெனியோட எம்டி தானே நீங்க? ஓ அப்படியா, சரி சரி சரி. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சா? சொல்லுங்க. ஏன் ராமு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஸ்டூபிடா இருக்கீங்க நீங்க. என்ன? What are you talking?
உங்க சிஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஷேரை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? பேப்பர்ல வர்ற அளவுக்கு ரொம்ப கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்க கூட இனிமே நான் உங்க கூட எந்த பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன். சுத்த பேமானியா இருக்கே நீ. ஹலோ, பெரிய பேமானியா இருக்கியாடா. வைடா போன. ஹலோ, ஹலோ. எவன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு பார்த்தா இப்ப எவ்வளோ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன். எல்லாம் நேரம். எப்படி சித்தப்பா கலக்கிட்டீங்க. இப்ப மூஞ்ச பாரு, அசடு அடிது. நீங்க ராம பேசின பேச்சுக்கு நல்ல மனுஷனா இருந்தா நாக்க புடுங்கிட்டு சாகணும். அவனுக்கு மான மரியாதை இருந்தாதாம அதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கு தான் இல்லையே. சாரி சித்தி, உங்க அண்ணனை பத்தி தப்பா பேசிட்டேன். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது எப்படிங்க பொம்பளை வாய்ஸ்ல பேசணும்னு உங்களுக்கு திடீர்னு தோணுச்சு? ஆக்சுவலி நான் உன் வாய்ஸ்ல தான் பேசலாம்னு இருந்தேன். பட் அவன் உன் வாய்ஸை ஸ்மெல் பண்ணிடுவான்னு தான் நான் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ட்ராக் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். விளையாடாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லணுமா? எல்லாம் இந்த கிருஷ்ணா கூட இருக்கிறதுனால வந்த அறிவுதான். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அதேதான். என்னடி ஏதோ மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? இவகிட்ட நான் என்னன்னு சொல்றது? வேணாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்போ உனக்கு வந்திருக்கிறது கன்ஃபார்மா ஜுரம் தான். ஜுரமா? காலையில் அருவி, பகலெல்லாம் போராய், மாலையில் மலரும் நோய்தானே? என்ன லவ் பண்றியா? தெரியல பிரியா. அதானே, இல்லனா டக்குன்னு பதில் வந்திருக்குமே. என்னடா லவ் பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டும் கட்டான யோசிச்சுட்டு இருக்க. am I right? ஓய், உண்மையே சொல்லு. நீ இந்த வாட்டி ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்க. என்னாச்சு? உண்மையே சொல்லு. ஏய், அவன் யாருன்னு சொல்லு. அது ஐயோ கடவுளே, மறுபடியும் அது இதுன்னு இழுக்காத ஜோதி. அதான் யாருன்னு கேக்குறேன். அர்ஜுன்.